இந்த நாளிலே தியானிக்கிற சத்தியம் என்னவென்றால், வேதத்திலே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வி சிலரிடம் கேட்கப்பட்டது. எப்படிப்பட்ட அனுபவங்கள் சிலருடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்தபடியினால் அப்படிப்பட்ட கேள்வி கேட்கப்பட்டது என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்படி தியானிக்கும் போது நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற சில அனுபவங்கள் உண்டாயிருக்குமே, ஆனால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மிடம் கேட்பார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. அப்பொழுது தேவ சித்தத்திற்கு ஏற்ற பிரகாரமாக நாம் தேவனுடைய மனதிற்கு ஏற்ற விருப்பத்தை அவரிடத்திலே தெரிவிக்க, அதை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வார். முதலாவது, நாம் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கப்பட்ட 7 அனுபவங்களை சுருக்கமாக தியானிக்க தேவன் கிருபை செய்வாராக. முதலாவது, எலிசாவினிடத்திலே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்பதை பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எலியா எலிசாவை பார்த்து கேட்கிறான், நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்று சொல்வதை பார்க்கிறோம். யாராகிலும் நம்மிடத்திலே உனக்கு என்ன வேண்டும் நீ கேள் என்று சொல்லும்போது ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு கேள்வியாகவே காணப்படுகிறது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலே அப்படி கேட்கும் போது நமக்கு சந்தோஷம் உண்டாயிருக்குமே, ஆனால் கர்த்தரே ஒரு மனிதனிடத்திலே வந்து நீ விரும்புவதை கேள், நான் உனக்கு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்வாரே, ஆனால் நிச்சயமாகவே நம்முடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்திலே நாம் தியானிக்க வேண்டிய ஒரு சத்தியம் உண்டு. எலிசா எலியாவின் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எலிசாவினுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த அனுபவம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் பொதுவாக வசனங்களை வாசிக்கும் போது நாம் வாசிப்போம், எலியா எலிசாவினிடத்திலே கேட்டார் என்ன வேண்டும் என்று. எலிசா ஆவியின் இரட்டிப்பான வரங்களை கேட்டார், அதன்படியே பெற்றுக்கொண்டார் என்று நாம் வசனங்களை வாசித்து விட்டு அப்படியே கடந்து சென்று விடுவோம். ஆனால் இந்த நாளிலே நாம் சற்று தீர்க்கமாக எலிசாவினிடத்திலே இந்த கேள்வி கேட்கப்படுவதற்கு காரணம் என்ன என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க தேவன் கிருபை செய்கிறார். ஏன் அப்படி ஆராய்ந்து பார்க்கும்போது நாமும் எலிசாவினிடத்திலே காணப்பட்ட அனுபவம் உண்டாயிருக்கும்படியாக நாம் பிரயாசப்படுவோம். அப்படியே நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த கேள்வி எலிசாவை பார்த்து கேட்கப்படுவதன் காரணம் என்னவென்றால், எலிசா எலியாவை உண்மையாக பின்பற்றினான். நீங்களும் தேவனை உண்மையாக பின்பற்ற வேண்டும். நீங்களும் தேவனுடைய ஊழியக்காரர்களை உண்மையாக பின்பற்ற வேண்டும். தெய்வ பிள்ளையே, எலியாவின் சால்வை எலிசாவின் மீது விழுந்த போது எலிசா ஒரு பெரிய பணக்காரனாக தான் காணப்பட்டான். வேதத்தை தியானிக்கும் போது 12 ஏர் பூட்டி உழுகிற ஒரு எஜமானனாக தான் எலிசா காணப்பட்டான். ஆனால் எலியாவோ ஒரு ஏழையாக தான் காணப்பட்டான். ஆனால் எலிசா ஊழியத்திற்கு வந்தபோது 12
ஏற்பூட்டி உழுது கொண்டிருந்த செல்வகரமான வாழ்க்கையை விட்டு இந்த எளிமையான ஊழியக்காரனாகிய எலியாவை உண்மையாக பின்பற்றக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக எலிசா காணப்பட்டான். ஆகவே உண்மையாக கர்த்தரை பின்பற்றும் போது, உண்மையாக தேவனுடைய ஊழியக்காரனை பின்பற்றும் போது அவர்களுடைய சேவை தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறது. இங்கே உண்மையாக எலியாவை பின்பற்றின எலிசாவை பார்த்துதான் எலியா கேட்கிறான், உனக்கு நான் செய்ய வேண்டியது என்ன கேள் என்று உரைப்பதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தருடைய ஊழியக்காரனை உண்மையாக பின்பற்றும் போது, நீங்களும் கர்த்தரை உண்மையாக பின்பற்றுவீர்களானால், கர்த்தரும் தம்முடைய உண்மையான ஊழியக்காரன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் கேள்வியை உங்களுக்கு முன்பாக வைப்பார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேள் என்று உங்களை பார்த்து கேட்கும்படியாக செய்வார். தெய்வ பிள்ளையே, இங்கே எலிசா கேட்டான். எலியாவினிடத்தில் இருக்கக்கூடிய இரட்டிப்பான வரங்களை கேட்டான். அப்படியே அவன் எலியாவை உண்மையாக பின்பற்றினதன் மூலமாக அந்த இரட்டிப்பான வரங்களை பெற்றுக்கொண்டான். தெய்வ பிள்ளையே, தேவன் உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், உங்களுடைய விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். அவிசுவாசம் உண்டாயிருக்க கூடாது. எங்களுடைய ஐக்கியம் தேவனோடும் தேவனுடைய ஊழியர்களோடும் உள்ளது என்கிற அனுபவத்தோடு உண்மையான தேவனுடைய ஊழியக்காரனை உண்மையாக சேவை செய்யும்படியாக உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரரை உண்மையாக பின்பற்றுவதன் மூலமாக, கர்த்தருக்காக உண்மையான சேவையை செய்வதன் மூலமாக இரட்டிப்பான கிருபையையும் வரங்களையும் பெற்று தேவனுக்காக பிரகாசிக்க தேவன் கிருபை நல்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இரண்டாவதாக, எலிசா தீர்க்கதரிசியின் மனைவினிடத்திலே கேட்கிற ஒரு கேள்வியை நாம் படிக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். எலிசா ஒரு தீர்க்கதரிசியின் மனைவினிடத்திலே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதை பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தீர்க்கதரிசி மரித்து போனான். இப்பொழுது அந்த வீட்டிலே கடன் பிரச்சனைகள் காணப்படுகிறது. இப்பொழுது கடன் கொடுத்தவர்கள் அந்த தீர்க்கதரிசியின் 2 பிள்ளைகளையும் அடிமைப்படுத்தி செல்லும்படியாக வந்து நிற்கிறார்கள். தீர்க்கதரிசியின் மனைவிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒன்று செய்தாள். எலிசா தீர்க்கதரிசியினிடத்திலே வந்தாள். எதற்காக வந்தாள்? ஒரு தெய்வ ஆலோசனையை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்தாள். தெய்வ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள் வருவது இயல்புதான். கடன் பிரச்சனைகள் உண்டாயிருக்கலாம். வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்கள் உண்டாகலாம், துயரங்கள் உண்டாகலாம். உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான இக்கட்டுகள் உண்டாகலாம். என்றாலும் இந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவியின் அனுபவத்தின் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் உண்டு. அந்த பாடம் என்ன தெரியுமா? உங்கள் கஷ்ட வேளைகளிலே, உங்கள் துன்ப நாட்களிலே நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரனுடைய, தேவனுடைய மெய்யான தீர்க்கதரிசியினுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த தீர்க்கதரிசியின்
மனைவியினுடைய துக்கம் சந்தோஷமாக மாறினதா? ஆம். அவள் எலிசா தீர்க்கதரிசியினிடத்தில் வந்தபடியினால், அவள் எலிசா தீர்க்கதரிசியின் ஆலோசனையை கேட்டபடியினால் அவளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது. இவளோ இனி கடன் வாங்காமல் கடன் கொடுக்கும் விதமாக அவளுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்தது. உங்களுடைய பாத்திரத்தையும் நிரம்பி வழிய செய்யக்கூடிய தேவன், அவர் அதிசயங்களை காண செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்கிறார். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய கஷ்ட நாட்களிலே உலக மனிதர்களை நாடி செல்ல வேண்டாம். உங்கள் கஷ்ட நாட்களிலே நீங்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், நீங்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை அண்டி அவர்களுடைய ஆலோசனையை கேட்பீர்களானால், கர்த்தர் தாமே உங்களுக்கு ஆலோசனை கர்த்தராயிருந்து, நித்திய பிதாவாயிருந்து, சமாதான பிரபுவாயிருந்து, உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து உங்கள் சகல ஆபத்துகளிலிருந்தும் உங்களை விடுதலை ஆக்கக்கூடியவராயிருப்பார். அப்படி இன்றைக்கு தேவ சமூகத்திலே தேவனுடைய ஊழியக்காரர்களை அண்டி வந்திருக்கிற நீங்கள் பாக்கியசாலிகள். அவரை அண்டி கொண்டவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தெய்வ ஜனமே, கர்த்தருடைய ஆலோசனையை, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுடைய ஆலோசனையை கேட்கிறவர்கள் ஒருபோதும் இடறுவதில்லை. அவர்கள் திசை கட்டு போவதில்லை. அவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதும் இல்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்களோ வெட்கப்படவில்லை. இந்த தீர்க்கதரிசியின் மனைவி எலிசா தீர்க்கதரிசியினிடத்திலே வரும்போது பெரிய கடன் பாரத்தோடு வந்தாள். இப்பொழுதோ கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்திற்கு நாங்க அவளுடைய பாரங்கள் எல்லாம் நீங்கும்படியாக தெய்வ ஆலோசனை கடந்து வந்தது. எலிசா தீர்க்கதரிசியின் மனைவினிடத்திலே கேட்கிறான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்பதை பார்க்கிறோம். ஒரு குடம் எண்ணெய். ஆம், அவளிடத்திலே தெய்வ பிள்ளையே என்ன உண்டாயிருக்கிறது என்றால், தேவன் கொடுத்த கிருபை உண்டாயிருக்கிறது, தேவன் கொடுத்த அபிஷேகம் உண்டாயிருக்கிறது, தேவன் வார்த்த தெய்வ அன்பு அவளிடத்திலே உண்டாயிருக்கிறது. ஆனால் அவளோ அதை எடுத்து பிரயோஜனப்படுத்தவில்லை. இப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி அவளுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறான். அந்த ஆலோசனை என்ன? வெறும் பாத்திரங்கள் அநேகம் காணப்படுகிறது, அவைகளிலெல்லாம் நீ என்ன செய், வார்த்து விடுவாயாக என்று. அவள் அப்படியே அந்த ஆலோசனையின்படி அவளுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கிருபையை, அவளுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அபிஷேகத்தை வெறும் பாத்திரங்களிலே வார்க்க ஆரம்பித்தாள். தெய்வ பிள்ளையே, நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் நீ அறுப்பாய். தெய்வ பிள்ளையே, இவள் விதைக்க ஆரம்பித்தாள், இவள் பகிர்ந்தளிக்க ஆரம்பித்தாள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். இவள் கொடுக்க ஆரம்பித்தாள், இவளுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்தது. இவளுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டானது. இவளுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்தார் என்று சொல்லி, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆம், தீர்க்கதரிசியின் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாகவே உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. மூன்றாவதாக, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எலிசா தீர்க்கதரிசி சூனேமியாளிடம் கேட்பதை பார்க்கிறோம். வாசியுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். இங்கே எலிசா தீர்க்கதரிசி சூனேமியாளை பார்த்து கேட்கிற கேள்வி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்?
உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? தெய்வ பிள்ளையே, இந்த கேள்வி சூனேமியாளை பார்த்து எலிசா கேட்பதற்கு காரணம் என்ன? சூலேமியாளுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த அனுபவம் என்ன என்பதை தியானிக்கும் போது எலிசா சூனேம் என்கிற பகுதிக்கு ஊழியத்திற்காக செல்லும் போது மிகுந்த கரிசனையோடு இந்த சூனேமியாள் எலிசா தீர்க்கதரிசியை வரவேற்று எலிசா தீர்க்கதரிசியை ஒரு நல்ல பரிசுத்தவான் என்று கண்டு அந்த பரிசுத்தவானுக்கு செய்ய வேண்டிய சகல நற்கிரியைகளையும் செய்யக்கூடியவளாக சூனேமியாள் காணப்பட்டாள். சூனேமியாள் பரிசுத்தவான்களை கனப்படுத்துகிறவளாக காணப்பட்டாள். சூனேமியாள் பரிசுத்தவானை உபசரிக்க கூடியவளாக காணப்பட்டாள். ஒரு சந்தர்ப்பத்திலே சூனேமியாள் தன் புருஷனை பார்த்து சொல்லுகிறாள், நம்மிடத்திலே வந்து போகிற எலிசாவை நான் ஒரு பரிசுத்தவானாக காண்கிறேன். அவருக்கு நம்முடைய வீட்டின் மெத்தையிலே ஒரு அறையை உண்டு பண்ணி அங்கே ஒரு மேஜையை உருவாக்கி கொடுத்து அதிலே ஒரு குத்துவிளக்கை வைத்து நாம் அவரை உபசரிப்போம் என்று சொல்லி இந்த சூனேமியாள் எலிசா தீர்க்கதரிசியை ஒரு பரிசுத்தவானாக கண்டு அவரை கனப்படுத்தும் விதமாக அவருக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் செய்து உபசரிக்கும்படியாக தன்னுடைய கணவனிடத்திலும் போய் பேசுவதை அறிந்து கொள்கிறோம். ஆகவே இதை உணர்ந்த எலிசா தீர்க்கதரிசிதான் சகல சலக்கரணையோடும் நம்மை விசாரித்து இந்த சூனேமியாள் வருகிறாளே என்று அவளுடைய இருதயம் தேவனுக்கேற்ற இருதயமாக கண்டு எலிசா சூனேமியாளை பார்த்து கேட்கிறான், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று. நீங்கள் இந்த சத்திய வசனங்களை படித்து பார்க்கும் போது சூனேமியாளுடைய வாழ்க்கையிலே ஒரு குறை காணப்பட்டது. அவள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் காணப்பட்டாள். எலிசா தீர்க்கதரிசி ஆசீர்வதித்ததின் மூலமாக ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். ஆம் தெய்வ பிள்ளையே, நீங்கள் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை உபசரிக்கும் போது, நீங்கள் தேவனுடைய பரிசுத்தவானை கனம் பண்ணும் போது, நீங்கள் தேவனுடைய பரிசுத்தவானுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை சகல சலக்கரணையோடு விசாரித்து உபசரித்து நற்கிரியைகளை செய்யும் போது தேவன் அந்த பரிசுத்தவான் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் கேள்வியை முன்வைப்பார். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அந்த கேள்வி வரும்போது உன்னுடைய குறைவுகள் எல்லாம் அகன்று போகும். நான்காவதாக, எஸ்தரை பார்த்து ராஜா கேட்ட ஒரு கேள்வியை படிக்கிறோம். ராஜா எஸ்தரை பார்த்து கேட்கிறான். எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எஸ்தரை பார்த்து ராஜா கேட்கிறான், எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ ஜனமே, எஸ்தரை பார்த்து ராஜா இப்படிப்பட்ட ஒரு நல்ல கேள்வி கேட்பதற்கு காரணம் என்ன? எஸ்தர் தனக்காக ராஜாவினிடத்திலே போய் நிற்காமல், எஸ்தர் தன்னுடைய ஜனங்களுக்காக ராஜாவினிடத்திலே போய் நின்றாள். பிரைஸ் தி லார்ட். இதிலே ஒரு பெரிய சத்தியம் உண்டு தெய்வ பிள்ளையே. நீங்கள் உங்களுக்காக அல்ல, நீங்கள் திறப்பிலே நிற்கிறவர்களாக, நீங்கள் தேவ ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்கிறவர்களாக, நான் செத்தாலும் சாகிறேன்,
உபவாசத்தோடு நீ ராஜ சமூகத்திலே பிரவேசிப்பாயானால் ராஜாவினிடத்திலே உனக்கு தயை உண்டாயிருக்கும். எஸ்தர் தனக்காக அல்ல, தனக்கு வேண்டும் என்று சொல்லி ஒன்றிற்காகவும் ராஜாவினிடத்திலே பிரவேசிக்கவில்லை. ராஜாவின் சமூகத்திலே யாரும் அவனுடைய அனுமதி இல்லாமல் பிரவேசிக்க இயலாது. ஆனால் எஸ்தர் உபவாசத்தோடு அவள் என்ன செய்கிறாள் என்றால், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி ராஜ சமூகத்திலே பிரவேசிக்கிறாள். இது எதை காட்டுகிறது என்றால், தெய்வ பிள்ளையே, அவள் தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து தனக்கு ஏதோ ஒன்று வேண்டும் என்றல்ல, தன்னுடைய ஜனங்களுக்காக, தன்னுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், தன்னுடைய ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற ஜபத்தோடு அவள் ராஜ சமூகத்திலே பிரவேசிக்கிறாள். என்ன நடந்தது? ராஜாவின் கடும் கோபத்திற்கு உள்ளாக வேண்டிய எஸ்தர், ஆனால் அவள் உபவாசத்தோடு தனக்காக அல்ல, தன்னுடைய ஜனங்களுக்காக அவள் போய் நின்றபடியினால் ராஜாவினுடைய கரத்தில் இருந்த செங்கோல் எஸ்தரை நோக்கி நீட்டப்படுகிறது. எஸ்தர் என்ன செய்கிறாள்? அந்த செங்கோலின் நுனியை தொட்டாள் என்று படிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனோடு ஐக்கியப்படுகிறாள். பிரைஸ் தி லார்ட். தேவனோடு உள்ள ஐக்கியம் அந்த இடத்திலே உண்டாகிறது. ராஜா கேட்கிறான், ராஜ்யத்தின் பாதி வேண்டுமானாலும் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறான். அதனுடைய அர்த்தம் என்ன? தெய்வ பிள்ளையே, நாம் தேவனோடு ஐக்கியப்படும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கக்கூடிய இடத்திற்கு வருகிறோம். இதுதான் அடையாளம், இதுதான் அற்புதம். தேவனோடு நீ ஐக்கியப்படுகிறாய் என்பதை தேவன் எதன் மூலமாக விளங்க பண்ணுகிறார் தெரியுமா? தேவனுக்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்து அவரோடு நீங்கள் சரியான ஐக்கியத்திற்குள்ளே வந்திருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். சம உரிமை, ராஜ்யத்தின் பாதி கேட்டால் கிடைக்கும் என்று ராஜா சொல்கிறான். ஆனால் எஸ்தர் ராஜ்யத்தின் பாதியை கேட்கவில்லை. அவள் தன்னுடைய ஜனத்திற்காக மன்றாடினாள். ஆமான் அவளுடைய உபவாசத்தின் மூலமாக, அவளுடைய ஜபத்தின் மூலமாக தூக்கிலிடப்பட்டான், சத்துரு அழிக்கப்பட்டான். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வெற்றியை கொடுத்தார். தேவ ஜனங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். திறப்பிலே நிற்கக்கூடிய ஒரு மனிதனை கர்த்தர் தேடுகிறார். இன்றைக்கு தேவன் சபையிலே திறப்பிலே நிற்கக்கூடிய தம்முடைய தாசர்களை எழுப்பி வருகிறார். அவர்கள் மூலமாக தேவன் என்ன செய்ய போகிறார்? தேவ ஜனங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை வாய்க்காதே போக பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் எஸ்தரை போல உபவாசத்தோடு ஜபத்தோடு ராஜ சமூகத்திலே அநேகருக்காக மன்றாடுகிற தேவ ஜனங்களுடைய விடுதலைக்காக, ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக தேவ சமூகத்திலே தேவனோடு ஐக்கியப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். அகாஸ்வேரு ராஜாவை நாம் தேவனுக்கு நிழலாட்டமாக நாம் காண முடியும். நீங்கள் எப்படி எஸ்தர் அகாஸ்வேரு ராஜாவோடு ஐக்கியப்பட்டாளோ அதை போல நீங்களும் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் சரியான நோக்கத்தோடு சரியான தேவ திட்டத்தோடு திறப்பிலே நிற்கிறவர்களாக, உங்களுக்காக அல்ல, அநேக ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக தேவனோடு ஐக்கியப்படும் போது நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறவர்களாக மாறுவீர்கள். அது மாத்திரமல்ல, உங்கள் மூலமாக ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகிவிடும். விடுதலை நாயகன் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். ஐந்தாவதாக, காலேப் தன் மகளாகிய அப்சாலிடம் கேட்கிற
கேள்வியை குறித்து நாம் படிக்கிறோம். காலேப் தன் மகளாகிய அப்சாளை பார்த்து கேட்கிறான், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதை பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். பிரைஸ் தி லார்ட். அப்சாளுக்கு ஒரு குறை. அந்த குறை என்ன? அவளுக்கு வறண்ட நிலங்கள் காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது தன் தகப்பனிடத்தில் வருகிறாள், ஒரு வயல்வெளி வேண்டும் என்று. அவள் கழுதையின் மேலிருந்து இறங்கினாள் என்று படிக்கிறோம். அவளுடைய தகப்பனாகிய காலேப் அவளை நோக்கி இப்பொழுது கேட்கிறான், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, இப்படிப்பட்ட ஒரு கேள்வி உங்களை நோக்கி வர வேண்டுமானால், உங்கள் தகப்பனாகிய பரமபிதா உங்களை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க வேண்டுமானால், உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய அனுபவம் உண்டாயிருக்க வேண்டும். அந்த அனுபவம் என்ன தெரியுமா? கர்த்தாவே, என் வாழ்நாள் முழுவதும் அபிஷேகமுள்ள செழிப்பான ஜீவியம் செய்ய வேண்டும் என்கிற மன்றாடுதலோடு நீங்கள் காணப்படுவீர்களானால், உங்களுடைய வறண்ட வாழ்க்கையை தேவன் அவருடைய அபிஷேகத்தினாலே செழிப்பாக்கி விடுவார். அபிஷேகமுள்ள ஜீவியம் செய்ய வேண்டும் என்கிற தாகத்தோடு யார் காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு பரமபிதா அவர்களுடைய வாழ்க்கையை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் மாற்றி விடுவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று வேதத்திலே வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு வாஞ்சை உண்டாயிருக்க வேண்டும். அந்த வாஞ்சை என்ன? கர்த்தாவே, அபிஷேகம் உள்ள ஜீவியம் ஒவ்வொரு நாளும் நான் செய்ய வேண்டும் என்கிற தாகத்தோடு வாஞ்சையோடு காணப்படுவீர்களானால் உங்கள் வறண்ட வாழ்க்கை செழிப்புள்ளதாக மாறிவிடும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறண்ட அனுபவங்களை மாற்றும்படியான அபிஷேகத்தை கொடுத்து உங்கள் ஜீவியத்தை செழிப்பாக்கி விடுவார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, ஆம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் உண்மையானவை. தேவன் பொய்யுரையாத தேவனாயிருக்கிறார். உங்களுடைய வாஞ்சைக்கு ஏற்ற பிரகாரமாக உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராயிருக்கிறார். காலேப்புடைய மகள் அப்சாளுக்கு ஒரு நல்ல வாஞ்சை உண்டாயிருந்தது. நான் என் தகப்பனிடத்தில் போய் ஒரு செழிப்பான வயல்வெளியை நான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை உண்டாயிருந்தது. இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வாஞ்சை என்ன? ஒரு தலபலவரதபதுலவே, உங்களுடைய வாஞ்சை என்ன? நான் கர்த்தாவே தேவ சமூகத்திலே கடந்து செல்கிறேன், தேவனிடத்தில் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வேன், என் வாழ்க்கை இனி வறண்ட வாழ்க்கை அல்ல, செழிப்புள்ளதாக மாறிவிடும். ஒரு தலபலவரதபதுலவே, என் ஆவிக்குரிய ஜீவியத்தையும் என் பூலோக வாழ்க்கையும் தேவன் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் மாற்றி விடுவார். அதற்காகவே நான் தேவ சமூகத்திலே ஒரு தெய்வீக மன்றாடுதலோடு கடந்து செல்கிறேன் என்று தேவ சமூகத்திலே வரும்போது பரமபிதாவாகிய தேவன் மீனை கேட்டால் பாம்பை கொடுக்காதவர், அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்காதவர். ஒரு தலபலவரதபதுலவே சந்தலபலவரதபதுலவே. தெய்வ பிள்ளையே, உங்களுக்கும் கேட்கிற காரியத்தை அவருடைய சித்தத்தின்படி கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நல்ல வாஞ்சையோடு தேவ சித்தத்தின்படி அபிஷேகத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அவருடைய ஆவியை பொழிந்தருளுகிறார். மாம்சமான யாவர் மீதும் அவருடைய ஆவியை ஊற்றுகிறவராயிருக்கிறார். தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் தேவ புத்திரர்களாக அவர்கள் வழி நடத்தப்படுகிறார்கள். தேவாசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாயிருப்பது என்ன தெரியுமா? நீ இன்னும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாத அபிஷேகம்தான்.
இந்த காலை வேளையிலே ஒரு நல்ல தீர்மானம் பண்ணு. கர்த்தாவே, ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை என்னுடைய ஜீவியத்திலே கர்த்தாவே ஊற்றிவிடும் என்று சொல்லி ஒரு நல்ல தீர்மானத்தோடு தேவனை நோக்கி மன்றாடுவாயானால் உன்னுடைய வறண்ட வாழ்க்கை செழிப்பாகிவிடும். வனாந்திர பாதையிலே நீ யாத்திரை செய்து கொண்டிருந்தாலும் வனாந்திரத்திலே நீரூற்றை உண்டாக்குகிற தேவன், அற்புதத்தின் தேவனாக உன்னோடு இருந்து உன்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி விடுவார். பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் செழிப்பாக்க விரும்புகிறார். ஆனால் உங்களுடைய வேண்டுதல் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? உங்களுடைய வாஞ்சை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? கர்த்தாவே, ஒரு அபிஷேகம் உள்ள வாழ்க்கை வாழும்படியாக உதவி செய்யும் என்கிற வேண்டுதலோடு காணப்படும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி விடுகிறார். உங்களுடைய வறட்சியை மாற்றி விடுகிறார். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுகிறது. ஆறாவதாக, தேவன் சாலோமோனிடத்திலே கேட்கிற கேள்வியை குறித்து நாம் படிக்கிறோம். 2 நாளாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் தேவன் சாலோமோனிடத்திலே நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்வதை பார்க்கிறோம். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலோமோனை பார்த்து தேவன் நீ விரும்புகிறதை கேள் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? தெய்வ பிள்ளையே, சாலோமோனை குறித்து படிக்கும் போது அவன் கிபியோனுக்கு சென்று 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான் என்று நாம் படிக்கிறோம். 1000 சர்வாங்க தகன பலிகளை அவன் பலி செலுத்தினான். 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தின சாலோமோனை கண்ட தேவன் அவன் மேல் பிரியமாகி நீ விரும்புகிறதை கேள் என்று சொன்னார். நீங்களும் துதிக்கு பாத்திரராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கும் போது, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது, உன்னதமான தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் சேவிக்கும் போது, உன்னதமான தேவனை ஸ்தோத்தரிக்கும் போது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது கர்த்தர் உங்கள் மேல் பிரியமுள்ளவராகி விடுவார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு தகுதியான எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று வாழ்த்துகிறவராயிருப்பார். தெய்வ பிள்ளையே, தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரிடத்தில் உண்டாயிருக்கிறது. சத்துவமும் வல்லமையும் அவரிடத்தில் உண்டாயிருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் என் தேவனால் கூடும். ஒரு தலபல வரத பதில் டபக்கல வரத பதிலவே. சாலோமோன் ஞானத்தை தான் கேட்டான். தேவன் அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் அவனுக்கு கொடுத்து அவனை மேன்மைப்படுத்தினார். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நீயும் 1000 ஸ்தோத்திர பலிகளை சொல்லிப்பார். ஒரு தலபல. ஒவ்வொரு நாளும் நீ உன் அறை கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற தேவனை நோக்கி முறையிட்டு தேவனை துதித்து ஆராதித்து பார். தேவனை மகிமைப்படுத்தி பார். ஒரு தலபல. உனக்கு ஐஸ்வர்யம் உண்டாயிருக்கும், உனக்கு கனம் உண்டாயிருக்கும், உனக்கு மகிமை உண்டாயிருக்கும், உனக்கு கீர்த்தி உண்டாயிருக்கும், உனக்கு புகழ்ச்சி உண்டாயிருக்கும். தேவ ஞானம் உன் மூலமாக ஜனங்களுக்கு வெளிப்படும். நீ வெளிப்பாட்டு வரம் உள்ளவனாயிருப்பாய். தேவனால் எல்லாம் கூடும். பிரைஸ் தி லார்ட். கடைசியாக 7ஆவதாக,
இயேசு கிறிஸ்து ஒரு குருடனை பார்த்து கேட்கிற கேள்வியை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். லூக்கா 18:41. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன் ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். நான் பார்வையடைய வேண்டும் என்றான். தெய்வ பிள்ளையே, ஒரு குருடனை பார்த்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. தெய்வ பிள்ளையே, ஒரு கேள்வி. இந்த குருடனை பார்த்து இயேசு கிறிஸ்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதற்கான காரணம் என்ன? இந்த குருடனுக்குள்ளாக என்ன தகுதி காணப்பட்டது? ஒருவேளை அநேகர் இந்த குருடனை போல காணப்படலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த குருடனை பார்த்து இயேசு கிறிஸ்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? இவனுக்குள்ளாக விசுவாசம் காணப்பட்டது. உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே, நான் ஒரு குருடனை போல காணப்படுகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? கர்த்தாவே, நான் ஒன்றும் அறியாத ஒரு பேதையை போல காணப்படுகிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? கர்த்தாவே, இன்னும் அநேக மகத்துவமான தேவ செயல்களை காணக்கூடாதபடி என் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு தேவன் உனக்கு ஒரு சத்தியத்தை விளங்க பண்ணுகிறார். விசுவாசத்திலே பலமுள்ளவனாயிரு. விசுவாசத்தை விட்டுவிடாதே. நீ எதை இழந்து போனாலும் விசுவாசத்தை இழந்து போகாதே. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று நீ அறிக்கை செய்வாயானால், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவையே நீ நோக்கி பார்த்து, இயேசுவையே நீ நோக்கி அங்கலாய்ப்பாயானால், இயேசுவையே நோக்கி நீ கதறுவாயானால், கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இந்த குருடன் எப்படிப்பட்டவனாயிருந்தான்? எரிகோக்கு சமீபமாக வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட போது, சத்தம் போடாதே என்று சொல்லி அவனுடைய சீஷர்கள் அதட்டினார்கள். ஆனால் அதட்டப்பட்ட வேளையிலேயும் அவன் முன்பை காட்டிலும் அதிகமாக என்ன செய்தான்? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கும் போது அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆம், இந்த குருடன் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வண்ணமாக கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே கர்த்தரை தேடினான். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிட்டான். அதிசயம் நடந்தது. அவன் பார்வையடைந்தான்.
அவன் பார்வையடைந்த போது என்ன செய்தான்? தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். நம்முடைய கண்களை மூடுவோம். இந்நாட்களிலே நீ பார்வையடைந்திருக்கிறாய் என்றால் ஒரு தலபலவரதபதுலபைக்கலவரதபதுலபு, இந்நாட்களிலே நீ பார்வையை பெற்றிருக்கிறாய் என்றால் அதற்கான காரணம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நீ தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் செல்லக்கூடிய ஒரு நல்ல சீஷனாய் இருக்க வேண்டும். அதற்காகவே தான் நீ பார்வையை பெற்றுக் கொண்டிருக்கிறாய். வேறு ஒரு ஆசை இல்லை இயேசுநாதா உம்மை தவிர என்று நீ உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயானால் இன்னும் மேன்மையான தெய்வீக அனுபவங்களை நீ பெற்றுக்கொள்வாய். கர்த்தருக்கு ஆசீர்வாதமாக மாறுவாய். கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய். ஒரு தலபலவரதபதுலபைக்கலவரதபதுலவே தெய்வ பிள்ளையே, எலிசாவை போல உண்மையான ஊழியக்காரனை பின்பற்றக்கூடிய நல்ல சேவையை செய்வாயாக. இதோ தெய்வ பிள்ளையே, அந்த தீர்க்கதரிசியின் மனைவியை போல கஷ்ட நாட்களிலே தீர்க்கதரிசிகளின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வீர்களாக. தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வீர்களாக. ஒரு தலபலவரதபதுலவே அந்த சூனேமியாளை போல பரிசுத்தவான்களை உபசரிக்க கூடிய அனுபவத்தோடு காணப்படுவாயாக. ஒரு தலபலவரதபதுலவே அந்த எஸ்தரை போல தனக்காக அல்ல, தன் ஜனத்திற்காக ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற நல்ல மன்றாடுதலோடு விண்ணப்பங்களோடு தேவ சமூகத்திலே பிரவேசித்து தேவனோடு ஐக்கியப்படுவாயாக. ஒரு தலபலவரதபதுலவே அந்த அப்சாலை போல அபிஷேகமுள்ள ஜீவியம் செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சையோடு காணப்படுவாயாக. ஒரு தலபலவரதபதுலவே அந்த சாலோமோனை போல 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தக்கூடிய அனுபவம் உன் ஜீவியத்திலே உண்டாயிருப்பதாக. ஒரு தலபலவரதபதுலவே ஒருவேளை இன்னும் நான் பார்வையடையவில்லை, ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் நான் பார்வையடையாமல் இருக்கிறேன், சரீர வாழ்க்கையிலேயும் நான் பார்வையிலே குறைவுள்ளவனாயிருக்கிறேன், குறைவுள்ளவளாயிருக்கிறேன் என்கிற அனுபவத்திலே காணப்படுவாயானால் தாவீதின் குமாரனே இரங்கும் என்று மன்றாடுவாயாக. கர்த்தர் உன் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிறார். ஒரு தலபலவரதபதுலபைக்கலவரதபதிலவரதபதுலவே கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார்.
கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் உனக்கு சகாயராயிருக்கிறார். நீ மனுஷனுக்கு பயப்பட வேண்டியதில்லை. இக்கட்டு காலங்களில் கர்த்தர் உனக்கு தஞ்சமாயிருக்கிறார். ஒத்தாசை உனக்கு பரத்திலிருந்து இறங்கி வரும். உன் காலை தள்ளாட விட மாட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தருடைய சட்டிகளின் அடைக்கலத்தில் வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, உனக்கு அவரால் ஆறுதலும் சமாதானமும் உண்டாயிருக்கிறது. கர்த்தர் இந்த நன்னாளிலே உன்னை சமாதானத்தோடு வழி அனுப்புகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போயின. உன் நம்பிக்கை வீண் போவதில்லை. உன்னை அதிசயங்களை காண செய்வார். விசுவாசத்திலே பலப்படு. ஒரு தலபலவரதபதலவே. அவிசுவாசியாயிராதே. ஒரு தலபலவரதபதலவே. விசுவாசியாயிரு. ஒரு தலபலவரதபதலவே. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். ஹல்லேலூயா. மே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, மே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல அருமையான காலை வேளைக்காக, இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உமது சமூகத்தில் வந்து கர்த்தாவே ஆண்டவரே மே ஆராதிக்க கொடுத்த, துதிக்க கொடுத்த இந்த தருணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இப்பொழுதுமாய் கர்த்தாவே எங்களோடு நீர் இடைப்பட்ட உமது காரியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே இசப்பா, நீர் ஆண்டவரே எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, தேவனோடும் தேவ ஊழியர்களோடும் ஐக்கியம் கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற உண்மையான சேவை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே இசப்பா, அப்படிப்பட்ட உன்னதமான அனுபவத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்று ஆண்டவரே உமது பாதைகளில் நடக்க, உமக்கு உண்மையாய் சேவை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கஷ்ட நாட்களில் கர்த்தாவே தீர்க்கதரிசி மனைவியை போல கர்த்தாவே ஆண்டவரே உமது ஊழியக்காரரின் ஆலோசனையை கேட்டு ஆண்டவரே நாங்கள் உமது பாதைகளில் ஆண்டவரே உமது சத்தியத்தில் நடக்க எங்கள் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இசப்பா, ஆண்டவரே அச்சாலை போல கர்த்தாவே ஆண்டவரே அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே இயேசுவே, நீர் அப்படிப்பட்ட உன்னதமான ஆண்டவரே அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. வறண்ட வாழ்க்கை ஆண்டவரே நீர் செழிப்பாக மாற்றுவதற்கு இந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தந்து அளவில்லாமல் எங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டுமா இந்த வேளையிலே நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. எஸ்தரை போல கர்த்தாவே தங்களுடைய ஜனத்திற்காக ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே திறப்பில் நிற்கக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை எங்களுக்கு நீ தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. எங்களுடைய காரியங்களுக்காக அல்ல கர்த்தாவே ஆண்டவரே உம்மது காரியத்திற்காய் ஆண்டவரே யாரை நான் அனுப்புவேன் என்று உமது சத்தத்தின் கேட்டவர்களாக கர்த்தாவே ஆண்டவரே உம்மது திறப்பில் நாங்கள் நிற்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவரே எங்களுக்கு இந்த காலை வேளையில் தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சாலமோனை போல கர்த்தாவே முழு இருதயத்தோடு முழு மனதோடு கர்த்தாவே எப்போதும் துதித்து ஆண்டவரே அப்பா உமது உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மேன்மையான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே 1000 தோத்திர வழிகளை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஏறெடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை நல்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அந்த குருடனை போல கர்த்தாவே நாங்கள் விசுவாசத்தில் பலமுள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் கர்த்தாவே. எங்களுடைய அவிசுவாசத்தை எங்களை விட்டு எடுத்து போட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் பார்வையடைய வேண்டிய காரியத்தில் ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களிலே நாங்கள் இன்னும் ஆண்டவரை பார்வையடையவும் ஆண்டவரை உமது நாமத்திற்காய் மகிமையாய் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த கேட்ட வசனத்தின்படியாய் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இதை எல்லாவற்றையும் அப்பியாசப்படுத்தி கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உம்மை ஆண்டவரே ஒரு நாளிலே நாங்கள் சந்திக்க எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பர் இயேசுவின் மூலமாய் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். அந்த
அந்த சூனியமியாளை போல பரிசுத்தவான்களை உபசரிக்க கூடிய அனுபவம் ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். கேட்ட சத்தியத்தின்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தெய்வீக விசுவாசமும் ஆவிக்குரிய அனுபவங்களும் உண்டாயிருக்க நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியை பெற்றுக்கொண்டு தேவ சித்தத்தின்படி ஆசீர்வாதத்தோடு வாழ தேவன் கிருபை நல்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். அவர் சட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற உன்னதமான ஜீவியம் கேட்ட சத்தியத்தின்படி ஜீவிக்கும்படியாக செய்து கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.